இங்க வந்ததுக்காக உங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பா படம் பாருங்க, பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிருவீங்க. அதுக்கு முன்னாடி எங்க டீமுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இயக்குனர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அவர் கூட நான் 2 ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணேன். அவர் ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு சடனா இதை நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க ஒரு டீமா எஃபர்ட் போட்டு ரிஹர்சல் ப்ராப்பரா பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்படியே படத்தை கொண்டு வந்து முடிச்சிட்டோம். ஓகே, படம் முடிச்சிட்டோம், ஆனா அதை நாங்க எப்படி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. சோ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் ஆனது கேபி சங்கர் சார் தான். சோ இயக்குனருக்கு வந்து ரொம்ப வருஷமா சார் தெரியும், அதனால அவரோட சப்போர்ட்டிவ்ல ஒரு வழியா கொண்டு வந்துட்டோம். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ணவங்க விக்னேஷ் ரவி, விக்கி, செல்டன், டிஎஸ்கே, பிரியதர்ஷினி, நாங்க எல்லாருமே ஒரு விஷயம் மட்டும்தான் நினைச்சோம். ப்ரொஃபசர் இயக்குனர் சார், அதான் புஷ்பநாதன் சார் வந்து இதுதான் நம்ம படம், இதுதான் பண்ண போறோம்ன்றதை எங்களுக்கு சொன்னதுல புரிஞ்ச ஒரு விஷயம் கொண்டு வந்தோம். எனக்கு பர்சனலா இந்த படம் எப்படின்னா, நான் இது வரைக்கும் நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க, எப்பவுமே டல்லா அழுக்கா அப்படியே இருப்பேன். பட் என்ன ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஃப்ரெஷ்ஷா இப்படியும் காமிக்க முடியும்னு காமிச்சதுக்காக ரொம்ப நன்றி இயக்குனர் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நிஜமாவே இந்த படம் நடிக்கும் போது தெரியல கல்யாணத்திற்கு பின் அப்படிங்கிறது, கல்யாணம் ஆனதுக்குள்ள சில டயலாக்ஸ் எல்லாம் நமக்கே லைஃப்ல இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னீங்க, இப்ப எப்படி சொல்றீங்க அப்படின்னு நமக்கே இருக்கும். சோ ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய டைலாக்ஸ் எழுதிருக்காரு அப்படிங்கறத நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னால ஃபீல் பண்ண முடியுது. உண்மையா அது ஒரு விஷயம். சோ ஓவரால் படத்தை வந்து எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டோம். படம் பாருங்க, நாளைக்கு ரிலீஸ். மக்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் நாங்க நம்புறோம். ஓவரால் சாருக்கு அண்ட் எல்லாருமே டீமுக்கு, எங்க எடிட்டர் பேசின மாதிரி தர்ஷன், மியூசிக் டைரக்டர், ஓவரால் எங்க டீம் எல்லாத்துக்குமே வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணுவோம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஆல். பிரசிங் மீடியா நான் திருப்பி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய சாருங்க மேம்லாம் இங்க இருக்கீங்க. சோ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகழகான கேப்ஷன் போட்டு இந்த சின்ன டீமை அழகா சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துருங்க. நீங்க கண்டிப்பா அதை பண்ணுவீங்க நம்புறேன். தேங்க்யூ சோ மச். எல்லாரும் சொல்றாங்க ஒரு படம் எடுத்தா விற்க முடியாது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சின்ன படம் கஷ்டம்னு. ஃபார்ச்சுனேட்லி கடவுள் அருளால நாங்க தொடர்ந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணி முடிச்சுட்டு தான் தியேட்டருக்கே வரோம். அந்த மாதிரி இந்த படம் வந்து அது மாதிரி டிஜிட்டல் முடிஞ்சிருச்சு, FMS முடிஞ்சிருச்சு, திருமலை சாருடைய ஆடியோ கம்பெனி வந்து ஆடியோ வாங்கினாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த படத்தோட குவாலிட்டி படம் பார்த்துட்டு அவங்க பிடிச்சி போய் வாங்கினாங்க. இப்போ தியேட்டர்கள் இருக்கு, தியேட்டர்கள் கொண்டு வரணும் முடிவு பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் பாட்டு போடணும்னு முடிவு பண்ணோம். பாட்டு தேவையா வேணாமான்னு பெரிய பிரச்சனைலாம் ஓடிச்சு. அதையெல்லாம் தாண்டி பாட்டை போட்டுட்டோம். அடுத்து இந்த படத்தை நாங்கள் நிறைய பேர்ட்ட காட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கேட்டேன். நான் கூட வந்து நம்ம புஷ்பநாதன் கேட்டேன், உங்க படத்துல ஷார்ட் பிலிம்ல இருந்து எல்லா படத்துலயும் வந்து சரண்யாவே ஹீரோயினா போடுறீ, வேற ஹீரோயினா உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டேன். அவங்ககிட்ட கேட்டேன்ல, அதெல்லாம் கேட்டுறேன். இருந்தாலும் என்னன்னா, எனக்கு உண்மையாவே சரண்யாவுடைய திறமை மேல மிகப்பெரிய மதிப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து குக்கிராமத்துல இருக்க படம் எடுத்தா கூட அன்சிகா மோதிமனை வந்து சிவப்பா இருக்கிறவங்க மட்டும்தான் ஹீரோயினா போட்டு அவங்களுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு தான் படம் பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து தொடர்ந்தே அது வந்து பழகி போச்சு. ஏன் நம்ம ஊர் பொண்ணு நம்ம ஊர் பொண்ணு மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட நல்ல நடிப்பு இருக்கிறவங்க நந்திதா தாஸை கூப்பிட்டு வந்து இந்தியிலிருந்து நடிக்க வச்சு சிவப்பாக்கி நம்ம படம் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஊர்ல நந்திதாசமே நடிக்கிறதுக்கு ஆள் இருக்கும் போது அவங்கள பயன்படுத்துது. எனக்கு அது வந்து ரொம்ப அந்த வருத்தம் இருந்துச்சு. சரண்யா டிசர்வ்ஸ் பெட்டர் பிளேஸ் இன் தமிழ் சினிமா. அது வந்து நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னைக்கா நான் சொல்லவே இல்லை. இந்த படம் வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா, இந்த படம் பார்த்தோன்னா நான் சரண்யா போன் அடிச்சு சொன்னேன், நீ இவ்வளவு நல்லா எமோஷனலா ரொமான்டிக்கா ரொம்ப அழகா கியூட்டா ஒரு படம் பண்ணிருக்கான்னு. ஏன்னா ஐடில வேலை செய்யற பொண்ணுன்னா இந்த மாதிரி இவங்க இருக்கக்கூடாதா இல்லையா? இருக்காங்க. ஆனா அதை பத்தி நிறைய பேர் கேட்டாங்க கிட்ட, பேசாம ஹீரோயினை மாத்திடலாமா சார், ரீஷூட் பண்றீங்களே அப்படின்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, அவங்களே தான் ஹீரோயினா இருப்பாங்க, வேற யாரும் கிடையாது அப்படின்ட்டு. அதே போல வந்து இந்த படத்துக்கு இவங்க 13 நாள் எடுத்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு நாங்க வந்து ஒரு ரீஷூட் ஷெட்யூல் ஒன்று போட்டோம். மொத்தமா ஒரு 18 நிமிஷம் ஃபுட்டேஜை வந்து நாங்க வந்து ஒரு காலையில ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில 24 ஹவர்ஸ்ல ஷூட் பண்ணி அதை 2 நாள்ல எடிட் பண்ணோம் இந்த படத்துக்கு. அதுக்குன்னா எவ்வளவு எஃபோர்ட் எடுத்திருப்போம், எங்கெங்கெல்லாம் வந்து சப்போர்ட் கேட்டிருப்போம். எங்களோட லொகேஷன் வேணும் அப்படின்னாங்க. அங்க ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா லொகேஷன் சொல்றாங்க, ஒரு ஃபேக்டரி வேணும்ட்டாங்க. அப்போ வந்து என்னோட நண்பர் பெஸ்ட் காஸ்டிங் ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட போய் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து உதவி செய்யணும்னா நீங்க எடுத்துங்க, என் ஃபேக்டரி எடுத்துங்கன்னு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு நண்பர்களும் இந்த மாதிரி சின்ன யூனிட் இவங்க எல்லாம் மேல வரணுன்றதுக்காக
நிறைய விஷயத்துல வந்து அவங்க எப்படி காம்ப்ரமைஸ் பண்றாங்களோ அதே போல நம்ம நண்பர்களும் வந்து உதவி செய்யறாங்க. நம்ம ஒரு சின்ன படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ டிஜிட்டல் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது டைம்ஸ் நெட்வொர்க் கம்பெனி வந்து மொத்தமா டிஜிட்டல் ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அவங்க படம் பார்த்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சது, படம் பார்த்தோன்னே ஓகே பண்ணி வாங்கிட்டு சைன் பண்ணாங்க. அவங்க சைன் பண்ணது தான் முதல்ல எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலமாச்சு. அதற்கப்புறம் இப்போ வந்து தியேட்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இது எல்லாமே இப்போ உங்க கையில இருக்கு. ஸோ பார்த்துட்டு கண்டிப்பா ரொம்ப சின்ன படம், இந்த சின்ன படத்துல குறைகள் கண்டிப்பா இருக்கும். அந்த குறைகள்லாம் தாண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு என்டர்டைன் பண்ணதோ, உங்க மனசாட்சியில் எது தோணுதோ அதை நீங்க வந்து கரெக்டா கைட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்களோடய உட்காந்துருக்க ஆள் தான். அதனால கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அபிஷியலா இந்த படத்துக்கு எனக்கு வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரும் டைட்டில் வருது. அதனால இன்னும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு இது. என்ன பின்னாடி நிறைய டைம் பின்னாடி இருப்பேன், இந்த வாட்டி முன்னாடியே இருக்கிறேன். ஸோ அந்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷம்.